சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடப்பாண்டில் மட்டும் 12 நீதிபதிகள் ஓய்வு பெறும் நிலையில் புதிய நீதிபதிகள் தேர்வில் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என வழக்கறிஞர்கள் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. நீதிபதிகள் தேர்வில் அனைத்து சமூகத்தினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடமும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பணியாற்றும் நீதிபதிகள் எண்ணிக்கை ஏற்கனவே 65ஆக குறைந்துள்ள நிலையில் நீதிபதி சேஷசாயி பணி ஓய்வு பெற்றுள்ளார். இந்த ஆண்டு மேலும் 11 நீதிபதிகள் ஓய்வு பெற உள்ளதால் காலியாகும் பணியிடங்களுக்கு புதிய நீதிபதிகளை நியமிக்கும் நடைமுறை ஓரிரு நாளில் தொடங்க உள்ளது. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம் தலைமையிலான கொலீஜியம் புதிய நீதிபதிகளை தேர்வு செய்து பரிந்துரைக்க உள்ளனர். புதிய நீதிபதிகளை தேர்வு செய்யும் போது சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என மூத்த வழக்கறிஞர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நீதிபதிகள் நியமனம் என்று சொன்னால் இடஒதுக்கீடு முறை என்பது கிடையாது. ஆனால் அதே வேளையில் பிரதிநிதித்துவம் அவர்களுக்கு உரிய வகையில் வழங்கப்பட வேண்டும் என்று பல்வேறு தருணங்களில் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. தேசிய சட்ட ஆணையம் இதை சொல்லியிருக்கிறது. நீதிபதி வெங்கடாச்சலயா குழு அந்த அரசிற்கு கொடுத்த பரிந்துரையில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று சொன்ன அந்த பரிந்துரை இன்றைக்கும் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் எல்லாம் இந்த நியமன குழுவிடம் எல்லோருக்கும் சம வாய்ப்பை கொடுங்கள், உரிய அங்கீகாரத்தை கொடுங்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது 12 நீதிபதிகள் உயர்சாதி பிரிவுகளை சேர்ந்தவர்கள் என வழக்கறிஞர் அமைப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. மக்கள் தொகையில் 3% விகிதாச்சாரம் உள்ள நிலையில் உயர்நீதிமன்றத்தின் பிரதிநிதித்துவத்தில் 18% உள்ளதால் நீதிபதிகள் நியமனத்தில் அனைத்து சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் என்பது அவர்களது கோரிக்கை. இது சம்பந்தமாக ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் காந்தி வர்சஸ் ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் நடந்ததில் அதில் தெளிவாக அந்த தீர்ப்பு இருக்குது. அந்த தீர்ப்பை அப்படியே அமல்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய கோரிக்கை. இதன் மூலம் எல்லா சமூகத்திலும் எல்லா பகுதியைச் சேர்ந்தவருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் அந்த நீதிபதி நியமனத்தில் இருந்தால் இந்த தமிழ்நாடு சமூக நீதிக்கான சோசியல் ஜஸ்டிஸை எப்பயும் போற்றக்கூடிய இந்தியாவிலே முக்கியமான மாநிலம், முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. அது தொன்று வர வேண்டும் என்பதே தமிழ்நாடு பார் கவுன்சிலின் கோரிக்கை. இந்திய சமூகம் என்பது பல்வேறு சாதிய ரீதியாகவும் பல்வேறு மதம் சார்ந்தவர்களாகவும் பல்வேறு மொழி பேசக்கூடியவர்களும் இருக்கக்கூடிய ஒரு சமூக அமைப்பில் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை என்பது வழக்கறிஞர்கள் மத்தியிலும் பல்வேறு வழக்கறிஞர் அமைப்புகளும் பல்வேறு சமூக ஆர்வலும் இன்றைக்கி முன்னிறுத்தி வரக்கூடிய சூழலில் அனைத்து தரப்பினுடைய உள்ளடக்கிய ஒரு நீதித்துறை இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அந்த அடிப்படையில் அப்படி தேர்வு செய்யப்படக்கூடிய நீதிபதிகள் ஒரு நேர்மையானவர்களாகவும் வெளிப்படைத்தன்மை உள்ளவர்களாகவும் ஒரு திறமையானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் என்பதை. நீதிபதிகள் தேர்வில் சமூக நீதியை உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் மற்றும் அகில இந்திய பார் கவுன்சில் சார்பில் கடிதமும் அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.